மாநகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம். சென்னை மாநகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம். நாங்க கூவாத்திலே குளிச்சோம், அட அடையாறுல துணி துவைச்சோம், பக்கிங்காமில படகு விட்டோம், அது ஒரு காலம். பக்கிங்காமில படகு விட்டோம், அது ஒரு காலம். தமிழ்நாட்டின் தலைநகரமாக விளங்கும் சென்னை இந்தியாவின் 4வது பெரிய நகரமாகும். உலகின் மிகப்பெரிய மாநகரங்களுள் சென்னை 35வது இடத்தில் உள்ளது. இருப்பினும் மும்பை, டெல்லி போன்ற பெரிய நகரங்களுடன் ஒப்பிடும்போது இங்கு சுற்றுச்சூழல் மாசு குறைவாகவே உள்ளது. தென்னகத்தின் நுழைவு வாயில் என்று கூறப்படுகிறது. சாஃப்ட்வேர் கம்பெனிகளின் தலைமையகமாக விளங்கும் டைட்டல் பார்க் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஐடி பார்க் ஆகும். வெளியூரிலிருந்து சென்னைக்கு வருபவர்கள் சந்திக்கும் இடம் கோயம்பேடு பேருந்து நிலையம். இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய உள்ளூர் பேருந்து நிலையமாக உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து செல்கின்றனர். சென்னையில் கூவம் மற்றும் அடையாறு என 2 நதிகள் பாய்கின்றன. இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்புகளை கொண்ட நகரம் என்ற பட்டியலில் மும்பையுடன் இணைந்து 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டிருப்பது சென்னை. இந்தியாவிலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நகரமாக சென்னை விளங்குகிறது. குறிப்பாக மருத்துவ சுற்றுலா பயணிகள். 1920ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட அடையாறு புற்றுநோய் சிகிச்சை மையம் இந்தியாவிலே மிக பழமையான புற்றுநோய் மையமாக விளங்குகிறது. இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பொது உயிரியல் பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்காவாகும். இது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உயிரியல் பூங்கா என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. இந்தியாவின் மிக பழமையான விளையாட்டு மைதானமான MA சிதம்பரம் மைதானம் சென்னையில் 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. காளிகாம்பாள் கோயில், பார்த்தசாரதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில் என 400 இந்து கோயில்களும் 200க்கும் மேற்பட்ட தேவாலயங்களும் 200க்கும் மேற்பட்ட மசூதிகளும் உள்ளன. இங்கு மத இன பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதால் பாதுகாப்பாக வாழ்வதற்கான நகரம் சென்னை என 3 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பழமையான ரயில் நிலையம் ராயபுரம் ரயில் நிலையம். உலக வங்கியின் கிளை இந்தியாவிலேயே சென்னையில் மட்டுமே உள்ளது. உலகிலேயே 2வது கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது சென்னையில்தான். 1863இல் கட்டப்பட்ட ஸ்பென்சர் பிளாசா. இதுவே இந்தியாவின் முதல் ஷாப்பிங் மால் என்று அழைக்கப்படுகிறது. ஃபோக்ஸ் நிறுவனம் அறிவித்த உலகில் வேகமாக வளரும் 10 நகரங்களில் ஒன்றாக சென்னை உள்ளது. நியூயார்க் டைம்ஸ் உலகில் சென்று பார்ப்பதற்கு 53 நகரங்களை அறிவித்தது. அதில் தென்னாசியாவிலேயே சென்னை மட்டுமே இடம் பிடித்தது. இந்தியாவின் முதல் உடற்கல்வி கல்லூரியாக சென்னை நந்தனம் YMCA உள்ளது. இந்தியாவில் உற்பத்தியாகும் வாகன உற்பத்தி பாகங்களில் 40% மேல் சென்னையில்தான் உற்பத்தியாகின்றன. சென்னை ICFல் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலை சுமார் 170 விதமான ரயில் பெட்டிகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ரயில் பெட்டிகள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது தனது 50,000வது ரயில் பெட்டியை தயாரித்து ICF சாதனை படைத்துள்ளது. சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் 1846ஆம் ஆண்டு துவக்கப்பட்டதாகும். ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது. சென்னையில் உள்ள கன்னிமாரா பொது நூலகம் தேசிய களஞ்சியங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. தென்னிந்தியாவின் சினிமா துறையின் தலைநகரமாக சென்னை விளங்குகிறது. தமிழகத்தின் அனைத்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளும் சென்னையில் தான் செய்யப்படுகின்றன. கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள பிர்லா கோளரங்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் வானியல் பற்றிய ஒளி காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. கோளரங்கத்தின் மூலமாக வான ஆராய்ச்சியும் கோள்கள் பற்றிய ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் 1653இல் கட்டப்பட்டது. தற்போது இங்கு தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் உள்ளது. இங்கு ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. இக்கோட்டைக்குள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம் இந்தியாவில் உள்ள பழமையான தேவாலயங்களுள் ஒன்று. குளிர்ந்த காற்றுடன் குடும்பத்தினருடன் நேரத்தை போக்குவதற்கு நகரில் உள்ள சுற்றுலா தலங்களில் முதன்மையானது மெரினா. சிமா நகரின் கிழக்கு எல்லையாக உள்ள இது உலகின் 2வது அழகிய நீண்ட கடற்கரையாகும். 13 கிலோமீட்டர் நீளமுள்ளது. உலகிலேயே மிக பழமையான பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகள் சென்னையில் உள்ளன. அந்த வகையில் கிண்டி பொறியியல் கல்லூரியானது உலகின் மிக பழமையான கல்லூரிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கல்லூரி 1794ஆம் ஆண்டு மே மாதம் அளவை பள்ளி என்ற ஒரு சிறு பள்ளிக்கூடமாக தொடங்கப்பட்டது.
சில்லென்று காற்று வாங்க மெரினா கடற்கரை, அறிவை வளர்த்துக்கொள்ள தரம் வாய்ந்த கல்வி நிலையங்கள், ஆச்சரியமூட்டும் வரலாற்று சின்னங்களுடன் பல அருங்காட்சியகங்கள் என நாள்தோறும் வருபவர் அனைவரையும் வரவேற்று வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது சென்னை மாநகரம்.